Hey JL fam. Favorite subject? CLA M1 பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் செம்மில் ஃபேவரட். Funniest friend? ராகவா ஃபர்ஸ்ட் செம் ஃப்ரெண்டு, அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அவங்களோட. Morning classes or afternoon ones? கிளாஸ்னாவே காண்டு தான். மார்னிங் கிளாஸ் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக நல்லாயிருக்கும். Late night study or early morning? லேட் நைட் ஸ்டடி. Favorite faculty? ஆல்வின் சார். Your first college crush? தமிழ் குட்டி, பேர் சொல்ல மாட்டேன். Last bench or first bench? ரெண்டுமே பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னாலும் பிடிப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சாலும் பிடிப்பாங்க. ஃபோர்த் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச், அதை நம்ம எப்போ பார்த்துக்கு வர்றது. Have you got any proposal in college? வந்திருக்கேன். Practical labs or theory classes? ப்ராக்டிக்கல். எக்ஸாமில் பிட் அடிச்சிருக்கியா? எக்ஸாமில் பிட் அடிக்காமல் காலேஜ் லைஃப் முடியுமா? வச்சுக்கேன். Most used excuse for being late? ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். காலேஜ் லைஃப்பில் போன மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப்? கோயம்புத்தூர் ஒரு 2 days போனோம் ஈவெண்ட்டுக்கு, அது செம மெமரிஸ். பிடிச்ச ஃபோர்த் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபோர்த்து ஐவி எக்ஸ்பீரியன்ஸா லாஸ்ட்டாக போனோம் தான், இங்கே ஐடிசி திருச்சி போனோம். ஃபேவரட் சீனியர்? நவீன். செகண்ட் இயரில் தெரியும், அப்போ அவன் ஃபைனல் இயர் படிச்சிருந்தான், அவன் ஃபேவரட் சீனியர். கிளாஸ் பங்க் அடிச்சிருக்கியா? காலேஜ் லைஃப்பில் ஒரு கிளாஸ் பங்க் அடிக்கேன். முன்ன காலேஜ் லைஃப் நான் நிறைய கிளாஸ் பங்க் அடிச்சிருக்கேன். மோஸ்ட் போரிங் சப்ஜெக்ட்? பைத்தான், ஃபிசிக்ஸு. மோஸ்ட் சேலஞ்சிங் சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ்? ஃபுட் ப்ராசஸ் கால்குலேஷன் ரொம்ப கஷ்டப்படுதா கேட்கும். காலேஜ் ஜிம் போயிருக்கியா? செகண்ட் இயர் ஃபுல்லாக போனேன், தேர்ட் இயர்லேயும் போனேன், இப்போ தான் கொஞ்சம் கேப்பு. நீ சிஆர் தானே, எப்போவாவது ப்ராக்ஸி போட்டிருக்கியா? நிறைய போட்டிருக்கேன். காலேஜ் லைஃப்பில் வந்த வேர்ஸ்ட் ஹேபிட்? ஸ்லீப்பிங் வேணால் சொல்லலாம். ஸ்லீப்பிங் சைக்கிளே மாறிடுச்சு. ஸ்கூல் டைமில் 9:30 நைட் தூங்கிடுவேன், மார்னிங் ஒரு 6:30 எழுந்திரிச்சிருவேன். இப்போது காலேஜ் வந்ததுக்கப்புறம் நைட்டு 12:30 ஆச்சு, 1 o'clock ஆகிடுச்சு, மார்னிங் அதே மாதிரி 7:30, 8, இப்போலாம் 8:30 ஆயிடுச்சு. ஸோ ஸ்லீப்பிங் சைக்கிள் வேணால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ஹாஸ்டல்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ஹாஸ்டல். ஸோ 12th வரைக்கும் நான் டேஸ் காலேஜ். ஹாஸ்டல் ஃபஸ்ட் டே வரும்போது சாட்டர்டே வந்துட்டேன். எனக்கு மண்டே காலேஜ் நினைக்கிறேன். 2 days முன்னாடி வந்துட்டோம். பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு 8 பேர் வந்தோம். வந்து முடிச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு கபோர்டில் அடிக்க வச்சுட்டு சாப்பிட்டு நான் தான் கூப்பிட்டு போய் அட்வைஸில் தந்தாங்க. அது ஓகேன்னு சொல்லிவிட்டு ஓகே பாய் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு திரும்பி பார்த்தா தெரியுது நான் மட்டும்தான் இருக்கேன். ரூமில் 3 பேர் அப்போது, இன்க்ளூடிங் மீ. 2 பேர் தெலுங்கு பசங்க, அவங்களே தெரியும் தேனோ ஈச் அதர். நான் மட்டும்தான் புது ஆளுங்க. ஸோ பேசலன்னு பார்த்தா அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வேலையில் இருக்காங்க. இன்னும் பேசுகிறேன் எனக்கு தெரியல. ஸோ 2 நாள் ஆச்சு செட்டாக இருக்கேன். இட் டுக் 1 week டைம் ஐ திங்க். 1 week கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த லைஃப்லேருந்து இது அடாப்ட் ஆகிருக்கு இந்த ஹாஸ்டல் லைஃப்க்கு. ஏன்னா வீட்டு சாப்பாடு ஹாஸ்டல் சாப்பாடுக்கு மாறணும், அதுக்கு பழகணும், கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பழகிடுச்சு. ஃபஸ்ட் டே ஆஃப் ஹாஸ்டல் தான் பிளாங்க், என்னென்னே தெரியாமல் ஒரு புது வேர்ல்டுக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே பழகிடுச்சு. Who in your college life always made you laugh? ராகவேந்திரா இண்டஸ்ட்ரி கேரக்டர். ஃபஸ்ட் செம்மில் வந்து A11 நான், பாண்டியன், அப்புறம் மற்ற எல்லாமே மோஸ்ட்லி தெலுங்கு தான். அவுட் ஆஃப் 72 இன்னொரு பொண்ணு தமிழ் பொண்ணு இருந்தால். ஸோ இங்கே 3 பேர் தவிர மற்ற எல்லாமே தெலுங்கு தான். ஸோ என்ன பண்ணுறது தெரியல. பக்கத்தில் வந்து உட்காந்தான் ஒரு கேரக்டர். அவன் ஃபஸ்ட் நாள் வரல, ஒரு 2 day 3rd day வந்தான். வந்து முடிச்சுட்டு உட்காட்டுவான் ப்ரோ அப்படின்னா. நான் தான் இல்லை ப்ரோ, வேறு ஃப்ரெண்டு வருவான், இல்லை பரவாயில்ல வந்தால் மார்க்கேன்னு சொல்லிட்டு உட்காந்தான். அந்த ஃப்ரெண்டில் யாரில் சும்மா உருட்டினா அவன்ட்டேன். அந்த உட்காரும்போது அவன் ரக்கடாக இருந்தால் பார்க்குறக்கு. அப்புறம் பார்த்தா ஃபன்னான கேரக்டரு, செம்ம ஃபன்னாக இருக்கும் அவங்களோட. ஃபஸ்ட் டைமில் அந்த கலர்ஃபுல் மெமரிஸ்னு பார்த்தாவே ராகவோட அந்த டைமாக தான் இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனை அவங்களோட அப்படி எப்படி செட் ஆயிடுச்சு கொஞ்சம். பட் அவன் செம்ம கேரக்டர். ஃபஸ்ட்டு காலேஜ் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி
எக்ஸாமுக்கு நம்மள ஒன் நைட் பேட்டிங், எக்ஸாம் நாளைக்கு நீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. அது ஃபஸ்ட் செம்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியானா படிக்கிறதெல்லாம் இல்லை, நம்ம லாஸ்ட்டு 5வது பெஞ்சு உட்காந்துக்கிறது கடைசி பெஞ்சில் அங்கே ஒன்று போயிட்டுருக்கோம், அதுக்கு சம்மந்தமாக நம்ம ஒன்று பண்ணிட்டுருப்போம். டைம் அப்படி தான் போச்சு. ஃபஸ்ட் செஷன் வரும்போது தான் தெரியுது நாளைக்கு எக்ஸாமு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவனை கால் பண்ணால் நமக்கு தெரிஞ்ச பாண்டிய ஒருத்தன் தான் தமிழ் பையன் கால் பண்ணி கேட்பேன். அவன் என்னோட ரொம்ப அசால்ட்டாக இருப்பான். சரி அவனே படிக்கல நம்மனே சொல்லி உட்காந்துருப்பேன். எக்ஸாம் போகும்போது தெரியுது கொஸ்டின் பேங்க்கில் கொஞ்சம் பார்த்துட்டு தான் போனேன். எக்ஸாம் முடிச்சு மார்க் வருவோம் தெரியுது என்ன கதைன்னா ஃபிசிக்ஸ் மேம் இருந்தாங்க. கரெக்டாக கிளாஸை திட்டினாங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு. பட் என்ன நல்ல விஷயம்னா அன்றைக்கி அந்த தமிழ் பொண்ணு வரல, நானும் பாண்டி மட்டும்தான், மற்றெல்லாம் தெலுங்கு. அவங்க திட்டினது எங்களுக்கு யாரும் தெரியல. நான் என்ன நினச்சேன்னா ஸ்கூலில் இருக்க மாதிரி 2 மார்க்ஸ் கேட்பாங்க, 3 மார்க் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்க, இப்படி தான் நினச்சிட்டு போனேன். கொஸ்டின் பேங்க்கில் நான் படித்த 2 மார்க் மட்டும்தான், 2 மார்க்கு 10 கேட்பாங்க, 20 மார்க் இல்லை பாஸ் நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே போனால் 60 மார்க் 8 மார்க் க்ளோஸு. தெரிஞ்சதாக கொஞ்சம் எழுதி வச்சுட்டு நான் 5 மார்க் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை எழுதி வச்சுட்டு வந்தால் 10 மார்க்கு. ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் செஷனில் ஜஸ்ட் 10 மார்க். மேம் வச்சு திட்டுறாங்க கிளாஸில். ஆனால் அவங்க திட்டுறது எங்களுக்கு மட்டும் தெரியும், அவங்க யாருக்கு புரியல. முடிச்சுட்டு அதே சப்ஜெக்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி செகண்ட் செஷனில் 43.5 வாங்கினேன். அவங்களே பார்த்தாங்க, நீ எழுதுனியாடா இல்லை பிட்டர்ஸ்லேயே கேட்டாங்க. இல்லை நான் தான் மேம் எழுதுனேன், ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், இப்போ கொஞ்சம் நல்லா படிச்சு தான் எழுதுனேன் மேம் சொன்னேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. எக்ஸாம் முடிச்சு வெளியே வரேன், பாண்டி கேட்டான் இப்போ எழுதுனேன், எல்லாம் போச்சு அப்படின்னு. அவன் எனக்கு அதே மாதிரி தான் கம்பெனி நான் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதான். ஏதாவது மறக்க முடியாத ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கா? ஸோ இருக்குது. ஃபஸ்ட் செம்மில் ஐஇபின்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ஆன்ஷேப் அந்த அப்ளிகேஷனில் தான் ஏதோ பண்ணோம். ஓகே, அது அங்கே கோவிட் பேட்ச்சு. ஸோ தியரி ஃபஸ்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் செம் ஸ்டார்டிங்கில் தான் அதோட ப்ராக்டிக்கலாக வச்சாங்க. 10 days லீவ் போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பிரேக்கில் ஆன்ஷேப் பாஸ்வேர்ட் மறந்துட்டு லேப்பில் போய் உட்காந்து நான் ஒரு பாஸ்வேர்ட் போகிற அப்ளிகேஷன் நம்பர் தான் முதல்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரெஜிஸ்டர் நம்பர் அப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணல, ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டு போகிற லாகின் ஆகலை, தெரிஞ்ச பாஸ் எல்லாமே போட்டு லாகின் ஆகலை. அப்புறம் நான் ரெஜிஸ்டர் நம்பர் மாற்றிட்டேன், அப்ளிகேஷன் நம்பர் தான் பாஸ்வேர்ட் முதல்ல வச்சுருந்தேன், ரெஜிஸ்டர் மாற்ற நான் மறந்துட்டேன் 10 days பிரேக்கில். அப்புறம் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கேன், ஓப்பன் பண்ணி லாகின் ஆகலை. எனக்கு இதே மாதிரி முன்னாடி ஒரு 2-3 எக்ஸாமில் என் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க, இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஃபேக்கல்ட்டி வந்து மெயிலில் வந்து செக் பண்ணிக்கோங்க சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. எங்கள் சார் ஸ்க்ரீனை மாற்றக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்டு, செம்ம ஸ்ட்ரிக்ட் உட்கார வச்சிட்டாரு. அப்புறம் அவ்வளோதான் 3 hours இப்படியே உட்காந்துருந்தேன். மார்க் ஃபுல்லாக போச்சு. அதனாலேயே எனக்கு செமஸ்டர் மார்க்கு 7.79 தான் வந்துச்சு ஃபஸ்ட் செம்மில். இல்லைனாலும் அவ்வளோதாப்பா. செகண்ட் செம்மில் அதுக்கப்புறம் 8.78, அப்புறம் 9.954, 9.6ன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஃபஸ்ட் செம்மில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் செம்லேருந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் தாண்டி வந்திருப்பேன், ஆனால் உனக்கு பிடிச்ச கிளாஸ் எது? கிளாஸ் ரூம்னா மெமரிஸ், ரைட்? ஸோ A70 செகண்ட் செம், அது வந்து ஃபஸ்ட் செம் சொன்னால நாங்கள் ஒரு 3 பேர் தமிழ் இருந்தோம், மற்ற எல்லாமே தெலுங்குன்னு சொல்லி அந்த ரேஷியோ அப்படியே மாறிச்சு. ஆக்சுவலி பயோடெக் ஃபுட்டை கம்பைன் பண்ணி A70 போட்டிருந்தாங்க. அப்போ தமிழ் கேங் செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பெஞ்சு கலகலன்னு ஃபன்னாக தமிழ் பசங்க தான் ஃபுல்லாக, முன்னாடி தமிழ் பொண்ணுங்க தமிழ் பசங்க ரவுண்டாக எல்லாமே நல்லா செட் ஆகிட்டோம். ஸோ அந்த கிளாஸ் ரூம் நிறைய மெமரிஸ் அதில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. அந்த செமஸ்டர் ரொம்ப பிடிக்கும். காலேஜில் செலிப்ரேட் பண்ண உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படி இருந்துச்சு? நான் சொன்னேன்ல A70 நிறைய மெமரிக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி என்னோட பர்த்டே வந்து April 29th. ஸோ ஈவெண்ட்ஸ் தான் வரும். ஃபஸ்ட் டைம் இங்கே நைட் 12 o'clock நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் தூங்கிட்டு இருக்கேன், பசங்க எழுப்பிவிட்டு திடீர்னு கேக் கொண்டு வந்தானுங்க, வேறு ரூம்லேருந்து எடுத்து வந்தானுங்க. அம்மா ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காங்க அதை. ஏன்னா 12th வரைக்கும் வீட்டில் டேஸ் காலராக வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் அப்படிங்கிறனால அம்மா பிளான் பண்ணி பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை சொல்லி கேக் கொண்டு வந்தாங்க. அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கால் கட் பண்ண பயந்துட்டு இருக்கேன். கால் கட் பண்ணக்கூடாது போயிட்டு கட் பண்ணக்கூடாது போயிட்டு நினச்சிட்டு இருக்கேன். வீடியோ கால் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கேக் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணக்கூடாது பயந்துட்டு இருக்கேன். ஏன் ரீசன் இருக்குது, கட் பண்ணால் தூக்கிட்டு போய் முக்கிடுவானுங்க. நல்லா பாத்ரூமில் குளிப்பாட்டல் தான் அதுக்கப்புறம் தெரியும். அதனாலேயே நான் கட் பண்ணாமல் இருக்குது. அப்புறம் அம்மா பாட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கப்பா, நீ அப்புறம் பேசலாம்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், தூக்கிட்டு போயிட்டானுங்க. குளிப்பாட்டல் அப்படி அந்த பர்த்டேல மறக்கவே முடியாது. எனக்கு கூட பரவாயில்ல. எனக்கு முன்னாடி ஒரு 1 week பேக் ஒருத்தங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அப்போ எனக்கு நார்மல் வாட்டில் தான் குளிப்பாட்டினாங்க. அவனுக்குலாம் சர்ஃபெக்ஸலு, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, விம்மு, இன்னும் மண்ணில் எடுத்து வந்தாங்க. மண் எல்லாம் எடுத்து அப்படி குளிப்பாட்டினாங்க. ஸோ அது பாய்ஸ் ஹாஸ்டல்னாவே அது வைப் இருக்கும்ல, அது சொல்ல வேணும். அண்ட் அன்னைக்கு நைட் வந்து ஹாஸ்டலில் பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளாஸில் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு கேக் கட்டினாங்க. ஸோ 2 கேக் அன்றைக்கி ஒரு பர்த்டேக்கு நடந்துச்சு. அது ஃபேவரட். மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் கிளாஸ்? செகண்ட் இயரில் கிளாஸில் ஒரு 4 days போயிடுச்சு. யாரும் பெருசாக தெரியாது. அப்போ ஃபுட்டெக்கில் ஒரு 5-6 பேர் தெரியும் வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாமே நியூ மெம்பர்ஸ் தான். ஸோ கிளாஸில் ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து கேட்குறாங்க, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போடணும், யார் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டாங்க.
கேர்ள்ஸ் சைடில் யாரும் எந்திரிக்கல. ஃபஸ்ட்டு பாய்ஸ் இருந்து கேட்டாங்க, என்னப்பா யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, என்னடா கேட்டு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்குற, ஒருத்தருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையாப்பான்னு கேட்டாங்க. நமக்கு உடனே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கி எந்திரிச்சு கை தூக்கிட்டேன். அப்போ தூக்கணும் தான் இப்போ வரைக்கும் அந்த ரெப்பு. ஸோ அந்த மூமெண்ட் நான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணுறேன், ஏன்டா சொன்னேன்னு சொல்லி. அட் த சேம் டைம் கிளாஸ் ரெப்பாக இருக்கிறதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. எனி கிரேசி குரூப் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐஓடி நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கோர்ஸ் அது. பட் ஐஓடி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். எப்போவுமே எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். 12th வரைக்குமே மேக்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐஓடியும் நல்லா ரொம்ப பிடிக்கும். ஏன் ரீசன் இருக்குன்னா, இந்த மேக்ஸ் நம்ம ப்ராப்ளம் எழுதி சொல்யூஷன் போட்டிருக்கும்போது நம்ம ஓனாக ப்ரிப்பேர் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்ல, அப்போ அந்த ஆன்சர் வரும்போது கிக் இருக்கும். அதே மாதிரி ஐஓடியிலும் கனெக்ஷனாக தருவோம் வயிறு அங்கேயும் தந்து கடைசியாக இந்த அவுட்புட் வரும்போது லைட்டெல்லாம் எழுதும்போது ஒரு இணை புரியாத இன்பம் இருக்குமில்ல, அந்த ஹாப்பினஸ் வந்து கிடச்சிது. ஸோ ஐஓடி ரொம்ப பிடிக்கும். கிரேசியான ப்ராஜெக்ட்னா அதுதான். டீமேட்டில் ஒன்றும் தெரியாது, எனக்கு முழுசாக தெரியாது, எனக்கு தான் ஆன்சர் வந்துடும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தெரியாது. ஏன்னா நம்மளோட கோர் வெளியில் அது அப்படி ஃபன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த செமஸ்டர் ஓட்டணும். செமஸ்டரில் பெரிய விஷயம் தான். ஸோ அந்த கோர்ஸ் பிடிக்கும். வாட்ஸ் தி சில்லியஸ்ட் ஃபைட் யூ ஹேட் வித் ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கு. நம்ம ஹாஸ்டல் கேங்கில் தான் டெய்லியும் இது மாதிரி ஒரு ஃபைட் நடக்குமே. அதில் மறக்க முடியாத ஃபைட்னா செகண்ட் இயரில் தான். பிரகி அவன் நம்மகிட்ட 3 ட்ரிப்பில் வந்திருப்பான் பிரகதீஷ். ஃபன்னாக அந்த செம்மை நல்லாயிருக்கும். நான், செல்வா, பிரகின்னு, மகேஷ், தலைவர் ஒருத்தன் தெலுங்கு பையன். அந்த செம் நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த ஹாஸ்டல் மெமரிஸுமே எப்படி A70 நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் இயர் அந்த மெமரி நிறைய இருக்குது. அதில் IPL நல்லா ஞாபகம் இருக்குது. தலை பேட்டிங்கு திருப்பிட்டான் லேப்டாப், நான் பாட்டுருக்கேன் திருப்பிட்டான். நான் திருப்பி சொல்கிறேன், அவன் இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டுருக்கான், நான் பார்க்க வேணாமா. ஸோ அப்போது சண்டை போட்டது 3 months நியர்லி பேசல. எதுக்காகனா திருப்பினதுக்கு தான். சின்ன ரீசனானு கேட்டால் தலை பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதா, திருப்பிட்டான்ல. அப்புறம் நான் ஃபோனில் திருப்பி மேட்ச் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த ஃபைட் சில்லியஸ்ட்டாக இருந்துச்சு. காலேஜ் டைமில் போன பெஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய இருக்குது. அதில் டக்குன்னு சொல்லணும்னா மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லலாம் போனது. மஞ்சள் பாய்ஸ்க்கு 10:15. ஸோ நாங்கள் 9:30 தான் ஹாஸ்டலேருந்தே கிளம்புறோம். இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ரேவதி தேட்டருக்கு ஓடணும். அப்போது படியில் வர கிளம்பி ரெடியாகி ஓடணும். ரைட்டு இறங்குறோம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து 850 மீட்டர்ஸ் நினைக்கிற ரேவதி தேட்டருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஓடி போய் பார்த்த படம். அது செம ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்த படம். ஏன்னா அந்த அங்கே ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கோம், அபிராமி கண்மணி போயிட்டு இருக்கும்போது நம்மளும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருது. அந்த சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த கிளைமேக்ஸில் அந்த சாங்காக நாங்களும் வெயிட் பண்ணோம். வரும்போது செம கூஸ் பம்ப்ஸ் அது. விச் பார்ட் ஆஃப் த லைப்ரரி டிட் யூ லைக் த மோஸ்ட்? இந்த கொஸ்டின் மட்டும் தூக்கிடலாமே. லைப்ரரி பக்கமெல்லாம் எப்போ கடைசியாக போவோம் ஞாபகம் கூட இல்லை. ஸோ தெரிலப்பா, லைப்ரரி பக்கம் போனதே இல்லை. vlog ஸ்டார்ட் பண்ண கதை சொல்லு. vlog ஸ்டார்ட் பண்ணதா ஆல்ரெடி ஒரு வாட்டி லைவில் சொல்லியிருக்கேன், இதான் சொல்கிறேன் மறுபடியும். ஆக்சுவலி செகண்ட் இயர்ல தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு. இவன் vlog பண்ணணும், அது ஒரு பேஷன் மாதிரி வச்சுக்கங்களேன். பட் இதனால் பண்ண ஒரு தைரியம் இல்லை. அப்போ என் ஃப்ரெண்ட் மனிதீப், அவன் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃப்ரெண்டு, அவன் vlog ஸ்டார்ட் பண்ணுறான் தெலுங்கில். அவன் சேனலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, திருப்பி நம்மளும் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அவனே சொன்னான், என்னோட நல்லா பண்ணுவேன் நீ, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் என்னோடது, அதை சொன்னான். அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. பட் கண்டென்ட் அப்போ இல்லை. ஸோ கண்டென்ட் மேட்டர்ஸ் இல்லை. ஸோ கண்டென்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது இடிபிக் போனல தெலுங்கானா 2 months இன்டர்ன்ஷிப். அங்கே போகும்போது ஹைதராபாத்தில் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அங்கே இருக்க பீப்புள், அங்கே இருக்க ஃபுட்டு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் பார்த்தா அங்கே பச்சை மிளகாவில் பஜ்ஜி போடுவாங்க, மைசூர் போண்டான்னு ஒன்று இருக்கும், அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து ஏன் vlog-ஆ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சது. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. 1K ரீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் இயர் போய்ட்டுருக்கோம், ஃபைனல் இயர் போய்ட்டுருக்கோம், என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து இது பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்குறேன். நம்ம பாடி இப்படி தான் எனக்கு பதிலே இல்லை. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து 12th முடிச்சுட்டு உள்ள வர அந்த பீட்டருக்கு இப்போனா எல்லாமே புதுசு தான். இந்த காலேஜ் லைஃப் நிறைய கற்றுக்கிட்டது இருக்குது. எவ்வளோ பணம் இருந்தாலும் கிடைக்காத சில எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் நிறைய கிடச்சிது. இதை தாண்டி எனக்கு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். ஒன்று, நாளாக ஊரை தாண்டி வெளியே ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்த பையன், இப்படி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இல்லை. ஃபஸ்ட் இயரில் வந்து எதுக்கு எடுத்தாலுமே ஒரு பயம் இருக்குமா, நமக்கு தெரிஞ்ச இடம் இல்லை, எல்லாம் புதிய இடம், புது லைஃப், அடாப்ட் பண்ணிக்க டைம் எடுத்துச்சு. ஏதாவது என்ன நடந்தாலும் சரி, எதுக்கு இப்போ கேட்டு எதுக்கு போய் பேசிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்படியே போயிடுச்சு. பட் அப்படின்னு நான் செகண்ட் இயரில் வரும்போது கிளாஸில் கேட்குறாங்க, யார் ரெப்பாக இருக்காங்க, நான் ரெப்பாக இருக்கேன் மேம். ரெப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நிறைய இருக்கும் ஹேண்டில் பண்ண வேண்டியது, ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அண்டு vlog இப்போ ஆரம்பிச்சுன்னு அது கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். அந்த தைரியமாக டிசிஷன் எடுக்கிறது இந்த எல்லாமே சொல்லலாம். அந்த மெச்சூரிட்டி சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம் அது கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகி அதெல்லாம் இல்லாமல்
எப்படி அப்ரோச் பண்ணலாம், எல்லா ப்ராப்ளம் சொல்யூஷன் இருக்கும் எப்படி தேடலாம், அப்படி கான்ஃபிடன்ஸ் மெச்சூரிட்டி இந்த ரெண்டு சொல்லலாம். பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ரெண்டுலையுமே. ஜாப் ஆர் மாஸ்டர்ஸ், அந்த டெசிஷன் நீ எப்போ எடுத்த? ஸோ எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஃபைனல் இயர் படிக்க எல்லாத்துக்குமே இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும். எனக்கு இருந்துச்சு. இப்போ தேர்ட் இயர் 2 வரைக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஜாப் பண்ணலாமா, மாஸ்டர் பண்ணலாமா. ஒரு கட்டத்தில் மாஸ்டர்ஸ் தான் பண்ண போகிறோம், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறோம், டோஃபல் எழுத போகிறோம், இந்த கண்ட்ரி போட போகிறோம், ஆஸ்திரேலியா, அது இதுன்னு நிறைய பிளான் வச்சுருந்தேன். பட் ஒன்ஸ் யூனிபிக் இன்டர்ன்ஷிப் போனோம்ல, அங்கே போனதுக்கப்புறம் மைண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, நமக்கு இனி 2 வருஷம் உட்காந்து படிக்கிறதுலாம் ஆகாது, நமக்கு துருன்னு ஆக்டிவாக பண்ணிட்டே இருக்கணும். திருப்பி 2 இயர்ஸ் உட்காந்து படிக்கணுமா, ஐயோ நம்மளால் முடியாதுப்பான்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூனிபிக்கில் அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலி ஃபுட் டெக்னாலஜியில் ப்ரொடக்ஷன், லெபார்ட்ரி, சேஃப்டி சைடு 2 இருக்கும். லேபில் ஒர்க் வந்து உட்காந்த இடத்துலேருந்து லேப்குள்ளேயே பண்ணிகிட்டு இருப்போம். ப்ரொடக்ஷன் வந்து 8 மணி நேரம் இருக்கும், நின்றுட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், இப்படி நடந்துகிட்டே இருக்கணும். ஸ்டார்ட் டு எண்டு இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அங்கே அது கஷ்டமாக இருந்தாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஜாலியாக எங்கேயாவது சுற்றிட்டே இருக்கணும், ரவுண்ட் அடிச்சே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் சைட் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். அந்த 2 months நான் வந்து இன்டர்ன் போனான்னு நினைக்கல, ஜாபில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அங்கே போய் நின்னா ஈவினிங் ஒரு 5 o'clock கஃபே மேலே போவோம், கம்பெனி கஃபே இருக்கும். இப்போ உட்காந்து டீயாக காஃபியும் கேட்பான், பூஸ்ட் கொண்டு வரா அப்படிம்பேன் அங்கே ஒர்க் ஆகிட்டேன். ஸோ அது மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனாக இன்டர்ன் முடிஞ்சு அடுத்து காலேஜ் வர போகிற ரீஓப்பன் அப்படிங்கும்போது ஒரு பயமாக இருந்துருச்சு. அதான் சொன்னேன்ல, நான் அது வரைக்கும் கம்பெனியில் டீயாக காஃபியாக நான் பூஸ்ட் கொண்டு வந்து சொன்னோம். பட் காலேஜ் லைஃப்னா ஹாஸ்டல்லேருந்து 3 floor கீழே இறங்கி போய் டீ காஃபி வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒர்க்கர்ஸ் எல்லாமே நமஸ்தே சார், நமஸ்காரம் சார், வணக்கம் சார் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம காலேஜ் லைஃப்பில் எந்திரிச்சு குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் மேம் சொல்லணுமா. ஸோ அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதை தாண்டி வெளியே வரைக்கும் கஷ்டப்பட்டேன். ஸோ திருப்பி ஜாப்குள்ளேயே போயிடலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், அந்த மூமெண்ட் தான் இந்த தேர்ட் இயர் 2 முடிஞ்சு ஃபைனல் இயரில் வரும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நீங்களுமே ஃபைனல் இயரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஜூனியர்ஸாக பார்த்துட்டு இருந்தால் அந்த கேப் எடுத்துங்க, டைம் எடுத்துங்க, நிறைய யோசிங்க. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆஸ்லேஷன் வேணாம், அப்படியே போங்க. லாஸ்ட் கொஸ்டின், வாட் நெக்ஸ்ட்? ஸோ எப்படி இந்த செமஸ்டர் முடிய போகுது, அன்அஃபிஷியலாக பார்த்தா, அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக பார்த்தா காலேஜ் லைஃப் இதோட முடிஞ்சு. அதனால நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ், ஏன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து ப்ராஜெக்ட்டுக்காக இன்டர்ன்ஷிப் போயிடுவோம். முடிச்சு ஒரு 2 நாள் மட்டும் அடுத்த செமஸ்டரில் வந்துட்டு போவோம். அதுவுமே இந்த ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக. நமக்கு இப்போ ஈரோட்டில் பிரிட்டானியா பெருந்துறை பிளான்ட்டில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு. அதை முடிச்சுட்டு ஜாபுக்கு இன்னொரு பெரிய கோல் வச்சுருக்கேன். கிடச்சா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன், அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான். அண்டு முடிச்சுட்டு ஜாப் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் இன்னொரு பக்கம் vlog, பேஷன் இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒன்லி ஒன் திங், இந்த பேஷன் இந்த கரியரை அஃபெக்ட் பண்ணாத பார்த்துப்பேன். ஸோ இந்த கான்வர்சேஷன் இருக்குன்னா ஃபைனல் இயர் படிக்க எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸ் பொருந்தும், ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பேசும்போது நீங்களும் அந்த கொஸ்டின் கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு இந்த கொஸ்டின் ட்ரிகர் ஆச்சுன்னா, எஸ் எனக்கு இப்படி மெமரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.